ரமேஷ் பாபு இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி திமுக அவ்வளவு சீக்கிரத்துல பாஜகவோட இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? தேர்தல் கூட்டணி அதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. எப்படி நான் சொல்றேன்னா, மத்திய இணையமைச்சர் அத்வாலே எதை பின்னணியாக கொண்டு இதை பேசியிருக்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்தார் நேற்று முன்தினம் நினைக்கிறேன். அப்போ பேசும்போது, இங்கேருந்து பேசும்போது அவர் இந்த மசோதாக்களை பற்றி கேட்கும்பொழுது, பாராளுமன்ற கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்து வருது, இது சம்பந்தமாக கேட்கும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா கூட்டணி பலம் இழந்திருக்கிறது, இந்தியா கூட்டணியினுடைய பலம் குறைந்திருக்கிறது என்ற அடிப்படையிலும், தமிழ்நாடு என்பதால் திமுகவும் வந்து இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துருச்சு, அந்த ஒரு காரணத்தையும் அடிப்படையாக வைத்துதான் அவர் இது மாதிரியான கூறியிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். இந்தியா கூட்டணி வெளியில வந்தா இந்த பில்லுக்கு ஆதரிச்சிருவாங்கன்றது இல்லை, அதுதான் அவர் எந்த அடிப்படையில், அவங்களுக்கு ஒரு தனி நிலைப்பாடு இருக்குல்ல? இல்லை, கண்டிப்பாக தனி நிலைப்பாடு இருக்கு. திமுக அவ்வளவு எளிதாக இப்போதைக்கு பாஜகவுடன் சேர்ந்து விடாது. நீங்க சொல்ற மாதிரி திமுக சேர்ந்துடாதுல்ல. அப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் ஏன் சொல்றாரு? அனிதா வந்து அரசியல் வியூகம், அரசியல்ல என்னன்னா உங்களை வந்து ஒரு என்ன வியூகமா இருக்கும் இப்படி வெளிப்படையால சொல்ல மாட்டாங்க. பொதுவா எப்படின்னா, அவர் வந்து ஒரு விஷயத்த இல்லை, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு கோவத்தில் இருக்க அவர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கு பிறகுதானே சொல்றாரு. அவர் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்காரு, அதுக்கு பிறகு சொல்றாரு. இல்லை, அரெஸ்ட் பண்ண பிறகுதான் வீரியமா இதை வந்து இந்த செய்தியை சொன்னதே, அரெஸ்ட் பண்ணி வெளியில வரும்போது தான் என்னையும் தாவேகால சேர சொல்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு யாருக்கு தெரியாது. ஏன்னா என்னையும் சேர சொல்றாங்க, வற்புறுத்துனாங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு பிறகுதான் இந்த ஆட்சி வந்து நாங்கள் 6 மாதத்துல இருக்காது, நான் உறுதியா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் எந்த அடிப்படையில் சொல்லியிருக்காரு அப்படின்றது, ஏன்னா பாஜக இந்த ஆட்சி 6 மாதத்துல இருக்காது அப்படிங்கிறது தாவேக அரசுக்கு அவர் கொடுக்கக்கூடிய சேலஞ்ச். ஆனா திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஆவாரு அப்படின்னு சொல்லக்கூடியது எதன் அடிப்படையில்? இல்லை, அவர் பாயிண்ட் வந்து ஒருவேளை சேரலாம்னு விருப்பத்தில் அவர் சொல்லலாம். இப்ப கட்சி நிலைப்பாடு நான் சொல்றேன். இப்ப வந்து கட்சி நிலைப்பாடு தான் அவரும் சொல்லுவாரு. இல்ல, கட்சி திமுகவுடைய ஒரு முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் கட்சி நிலைப்பாடு தான் ஆசையே சொல்லலாம். அதாவது இவங்க சொன்னது மாதிரி வந்து மத்திய அரசுல நம்ம திமுக எம்பிக்கள் வந்து மத்திய அமைச்சரானா நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கட்சி நிர்வாகியாக அல்லது முன்னாள் அமைச்சராக அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்போ திமுக கண்டிச்சிருக்கணும்ல, திமுக பொதுச் செயலாளர் கண்டிச்சிருக்கணும், தலைவர் கண்டிச்சிருக்கணும். நம்ம எப்படி நம்ம எதிர்க்கக்கூடிய பாஜக பாசிசம் சொல்றோம், அவங்க கூட நம்ம எப்படி இணைவோம், எப்படி நீங்க பேசலாம்னு இதுவரைக்கும் ஒரு கண்டிப்பு அறிக்கை வரலையே. இல்ல, அது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். ஆனால் எப்படி கட்சி அவர் இன்னும் சொல்லலையே. இல்ல யாரு அனிதா ராதாகிருஷ்ணன் என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லல. இல்ல, அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு திமுக இன்னும் சொல்லல, இதுவரைக்கும் சொல்லல. ஏன் சொல்லல? இனி மறுக்கலாம் ஒருவேளை. ஏன்னா இல்ல இப்ப என்னுடைய பார்வையில் நான் சொல்றது, அவர் வந்து அது மாதிரி பேசி இருக்கிறாரு, அது மறுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அந்த சூழ்நிலை வரும்போது கூட மறுக்கலாம். நான் வந்து இப்போ நம்ம திமுக செய்தி தொடர்பாளர்களாக இருந்தால் நேரடியாக நம்ம வந்து அதுக்கு வந்து காரணத்தை சொல்லலாம். ஏன்னா மறுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த இவர் மத்திய அமைச்சர் சொன்னதுக்கு பின்னால் வந்து உங்களுக்கு தெரியும், மம்தா பானர்ஜி அவங்க கட்சியிலேருந்து எம்பிக்கள், ஆம் ஆத்மியிலேருந்து ஒரு 7 எம்பி, அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2/3 மெஜாரிட்டி வேணும். ஓரளவுக்கு அதை நெருங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதால் பாஜக, ஏன்னா இந்த இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமையின்மை அப்படின்ற ஒரு பின்னணியை அடிப்படையாக கொண்டு தான் அவர் மத்திய அமைச்சர் அது மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொன்று சொல்கிறேன், ஏன் சேராது, என்னுடைய பத்திரிகையாளராக பார்வை என்ன சொல்கிறேன்னா, திமுக வந்து அவ்வளோ எளிதாக பாஜகவோட கூட்டணி இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் சொல்கிறது 29 நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா வந்து அப்போ பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும், அப்போ களம் நமக்கான சாதகமான சூழ்நிலை இங்கே, ஏன்னா பிரதமர் வேட்பாளரை அறிவித்தால்தான் அதற்கான சூழ்நிலை உண்டாகும், ஒரு எம்பிக்களை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அந்த அடிப்படையில் கூட அப்போ வாய்ப்பு வரலாம். ஆனால் இல்லை சார், இப்போ தாவேகாவுடைய வெற்றியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆமாம், அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கான வியூகங்களை திமுக செய்வாங்கல்ல. அது வியூகம், பல வியூகங்கள் இருக்கும், ஒவ்வொன்றா வெளியில் ஒவ்வொரு வியூகமும் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஆனால் உடனடியாக நீங்கள் அந்த வியூகத்தை எப்படின்னா எதிரிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு உடனே அந்த வியூகம் எப்படி பழிக்கும்? இப்போ பாஜகவில் சேர்ந்துட்டாங்கன்னா அப்போ மறு தேர்தலுக்கு இல்லைன்னா கொஞ்சம் குயிக்கா எலெக்ஷன் வர்றதுக்கு தொகுதி மறுவரையை ஆதரிக்கணும். இல்லை தொகுதி மறுவரை என்பது இல்லை, தொகுதி மறுவரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் ஒரு விதம் வந்து அவங்க வந்து ஆதரிக்கிறதுக்கு 50% கூடுதலான இடங்கள் அவங்க கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ அரசு பாரதி பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முன்னால் வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து நிராகரித்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50% ஒரு கண்டிஷன், 50% அதுக்கு வந்து ஏதாவது ஏற்பாடாக இருக்கலாம், நம்ம அது வந்து பின்னணியில் ஏதாவது ஏற்பாடு இருக்கலாம். ஆனால் 50% தொகுதிகளை உயர்த்தினால் தென்னிந்தியாவுக்கு குறையுது இல்லையா? சரி, நம்ம இருக்கிற தொகுதியிலிருந்து ஒரு 50% கூடுதலாக தொகுதி வழங்கினால்
பரிசீலிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஒருவேளை கூட்டத்தொடர் அவங்க புறக்கணிக்கிறாங்க, காங்கிரஸ் இங்க பலம் இல்ல, அந்த ரூட்ல கூட டீலிமிட்டேஷன் மசோதாவை கொண்டு வந்துடலாம்ல, பாஸ் பண்ணிடலாம். இல்ல அது எப்படி பண்ணாலும் அது வந்து பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் மக்கள் பார்ப்பார்கள். நீங்க வந்து ஆதரவுச்சு வாக்களிச்சாலும் இல்ல வெளியில் அப்ஸ்டைன் பண்ணாலுமே, வெளியில வந்துட்டாலுமே, ஓட்டு போடாம வந்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அதை அந்த நிலைப்பாட்டை தற்போது உள்ள சூழ்நிலையில் எடுக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா களத்தை எளிதாக இழந்து விடுவார்கள். தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு தூரம் பேசிட்டு உடனடியாக இது நிலைப்பாடை மாற்றினால் அதுக்கு நிறைய ரூட் இருக்குல்ல. நம்ம மேகதாது அணை அது கட்டுறாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இல்லை எப்படி பண்ணாலுமே அது கடந்த காலங்களில் அது மாதிரி பாமக எம்பி வந்து அவர் பண்ணார். ஒரு சில அதிமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது அதெல்லாம் வந்து என்னன்னா விமர்சனமாக வரும். நீங்கள் வந்து எதிர்த்தாலுமே ஆதரிச்சு ஓட்டு போட்டாலும் ஒன்று தான், வெளியில் வந்தாலும் ஒன்று தான். அந்த ரெண்டு தவிர இப்போதைக்கு பண்ணுறதுக்கான, ஏன்னா எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுனா சரி, ஆளுங்கட்சியோ அல்லது இப்போ உள்ள கூட்டணி கட்சிகள் பொதுவாக திமுகவை வந்து எளிதாக வீழ்த்தக்கூடிய ஒரு ஆயுதமாக அது மாறிவிடும். ஆகையால் பாராளுமன்ற தேர்தல் தொலைநோக்கு திட்டமாக தான் அதை வந்து பார்ப்பாங்க. அது கூட்டணிக்கு நான் வாய்ப்பே இல்லைன்னுலாம் சொல்லலை. எல்லாரும் சொன்னது மாதிரி பல காலங்களில் கூட்டணி, அதற்கான காரணங்கள் ஒவ்வொரு கட்சியுமே வந்து கூட்டணி சேரும் பொழுது முன்னால் வந்து அவங்கள வந்து கடுமையாக விமர்சிச்சிருப்பாங்க. இப்போ வரும்பொழுது அதற்கான காரணங்களை வந்து அவங்க வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அது வந்து நம்ம பொதுவாக பார்க்கலாம். ஆனால் இங்கே களம் எப்படி இருக்குது, தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலை எப்படி உள்ளது என்பதை எல்லாரும் நன்கு அறிவார்கள். முன்பு இருந்ததை விட கடந்த 10 ஆண்டுகளில் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது, அதை ஒட்டித்தான் திமுக பல வியூகங்களை வடிவமைப்பாங்க. தமிழ்நாட்டு நலனுக்காகத்தான் நாங்கள் இந்த மசோதாவை என்ன பண்ணுறோம். அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே சொல்ல முடியாது அதில். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் தான் வந்து தொகுதி மறுவரை வெளிநடப்பு மசோதாவை நிறைவேற்றதுல மறைமுகமாக அவங்க வெளிநடப்பு செய்கிறாங்க. இல்லை அது மறைமுகமாக ஆதரிப்பது ஆயிரும். ஒரு தேர்தல் வரும், அந்த தேர்தலை சந்திச்சு ஆட்சிக்கு வந்துடலாம். இல்லை அந்த மாதிரியான உடனடியாக இந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய அனுமானத்தில் அல்லது இது வரைக்கும் வந்த தகவல்களின் அடிப்படையில் உடனடியாக நான் இதைத்தான் சொல்கிறேன். முக்கிய காரணம் என்னென்னா களத்தை உடனடியாக இழந்து விடுவார்கள். தமிழ்நாட்டில் அடுத்து என்ன உள்ளாட்சி தேர்தல், எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அவ்வளவு எளிதாக வந்து தனியாக கூட நின்றுவாங்க. இல்லை நான் இப்போ கேட்குறேன், இப்போ மேகதாது டேம் இஷ்யூ, அதுக்காக நாடாளுமன்றத்தினுடைய முதல் நாள்லேருந்தே அவங்க குரல் கொடுக்குறாங்க. 5 நாள் அந்த போராட்டத்திலே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து அவங்க எப்படி விலகி நிற்க முடியும்? தமிழ்நாட்டு மக்களுக்காகத்தான் அங்கே குரல் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் இந்த பில் பாஸ் ஆகும். அதற்கு அவங்க வந்து முக்கிய பங்கு திமுகவிற்கு வந்து இப்போ வந்து தாவேகாவுக்கு இந்த இதில் எந்த வித ஒரு இதுவும் கிடையாது அவங்களுக்கு நிலைப்பாடு. ஏன்னா ஆட்சி எம்பிக்கள் இல்லை, அதனால அவர்கள் வந்து மக்கள் மன்றத்தில் தான் வந்து இந்த மாதிரியான நிலைப்பாட்டை சொல்ல முடியும். அவங்க 2 ஆப்ஷன், சட்டமன்றத்தில் மாநிலத்துக்கு சொல்லலாம், ரெப்ரசன்டேஷனை ரெசல்யூஷன் போட்டு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம். அடுத்தது கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். இல்லை ஏற்கனவே திமுக சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் நம்ம சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அதே சமயத்தில் அவங்க மத்திய அரசும் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஒரு காலம் முறை. ஏன்னா மகளிர் மசோதாவை நீங்கள் நிறைய எவ்வளோ நாள் வந்து இது வந்திருக்குன்றதை பார்த்துருக்கோம். 2/3 மெஜாரிட்டினால தான் இந்த ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதற்கான எண்ணிக்கையை பெறுவதில் பாஜக நீங்கள் வந்து கடந்த 6 மாதமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதற்கான வேகத்தை எப்படி கூட்டுகிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு கட்சியிலிருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவசேனா உத்தவ் தாக்கரே கட்சியிலேருந்து கூட இப்போது எம்பிக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி டிஎம்சி 20, ஒரு 7 ராஜ்யசபா எம்பி. அந்த ராஜ்யசபாவில் தான் வந்து குறைந்த எண்ணிக்கையாக இருந்தது. கிட்டத்தட்ட 162 மெஜாரிட்டி வேணும். இப்போ 152 வந்துட்டாங்க. ஒரு 10 அல்லது 20 எம்பிக்களை பெறுவதற்கான அந்த வேலையை ஆளுங்கட்சியாக அவர்கள் எந்தெந்த அடிப்படையில் இந்த எம்பிக்களின் எண்ணிக்கையை பெற முடியும், இதை நிறைவேற்றுவதில் மிக உறுதியான திட்டமிடலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திமுக இந்த இடத்துல வந்து டீலிமிட்டேஷனுக்கு திமுக இதுக்கு முன்னாடி கூட்டம்லாம் நடத்தினார்ல. ஆமா நடந்தது. தென்னிந்திய ஏன் இப்ப ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க? தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு நடந்தது. ஏன் இப்ப நடத்தல? தீர்மானமும் நிறைவேற்றி அனுப்பியிருக்காங்க. இப்போ அதற்கான காலம் இப்போ பார்லிமெண்ட் இப்போ வருது இல்லையா, இப்போ கூட்டத்தொடர் வருது இல்லை, அதில் தான் அவங்க அதற்கான காரணத்தை சொல்லுவாங்க. பரிசீலனை வந்து என்ன கோரிக்கை, நீங்கள் வந்து ஒரு மசோதாவை முற்றிலும் நிராகரிப்பது என்பது தவறான ஒரு விஷயம். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதில் உள்ள சாதக பாதக அம்சம், நமக்கான என்ன தேவை, இதை சொல்கிறது வந்து ஒவ்வொரு காலகட்டம். முதல்ல வந்து ஒரு எதிர்ப்பு நிலையில் இருக்கும்போது, தீவிர எதிர்ப்பு நிலையில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு எடுத்துருக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, நமக்கு என்ன தேவை, இதில் என்ன தேவைன்றதை 50% கூடுதலாக இதை பரிசீலித்தாங்கன்னா, திருத்தத்தை கொண்டு வந்தாங்கன்னா, நமக்கு தேவையான விஷயங்களை செய்தார்கள் என்றால் நம்ம வந்து பரிசீலிக்கலாம். அப்பவும் சொன்னாங்க அந்த பில்லை எடுத்து பாருங்க,
தெளிவா இருக்கு, எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுங்க அப்படின்னு அமித்ஷா அன்னைக்கே சொன்னாரு. இல்லை இல்லை அமித்ஷா சொன்னார். ஆனால் இங்கே என்ன நிலை, தென்னிந்தியாவில் எண்ணிக்கை குறையுது இல்லை. சார் சொன்னது மாதிரி தென்னிந்தியாவினுடைய பிரதிநிதித்துவம் குறையும் பொழுது தான் தென்னிந்திய முதலமைச்சர்களும் சரி, கட்சி வேறுபாடின்றி அனைத்து முதலமைச்சர்களும் இதை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா ஆந்திராவில் வந்து பாஜக தெலுங்கு தேசம் கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. அவரும் என்ன சொல்றாரு, இதுல தென்னிந்திய மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் குறைகிறது. மீட்கணும்னா இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு அடுத்த கூட்டத்தை எப்படி பண்ணணும்? அது திமுக எம்பிக்கள் கூட்டத்தை நடத்துறாரு ஸ்டாலின் அவர்கள். ஏன் இந்த இனிஷியேட்டிவ் பண்ணல? இல்ல இப்போ சட்டமன்றத்தில் தீர்மானம் வந்தாலும் சரி, எல்லாம் இதெல்லாம் ஒரே தமிழ்நாட்டில் தெரியும். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக எந்த ஒரு காலகட்டத்திலும் ஆளுங்கட்சி மசோதாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் ஏன் இணைத்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டம் போடல அப்படின்னு கேட்கிறேன். இல்லை இப்போ வந்து இப்போ முதல்வர் விஜய் வந்து அதை ட்ரை பண்ணுறாருன்னு எனக்கு இப்போ செய்திகள் வந்திருக்கு. இல்லை தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு நடத்தலாம். இல்லை முதலமைச்சர் வந்து அதுக்கான முயற்சி எடுப்பார். அதை ஒட்டி எதிர்க்கட்சியும் அதற்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு தான் இதில் எடுப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம இதுவரைக்கும் பார்த்த வரலாறு என்னன்னா, ஒரு தீர்மானம் என்னதான் விஜய் முயற்சி எடுத்தாலும் அவர் மாநில முதலமைச்சர் எம்பிக்கள் ரெப்ரசன்டேஷன் யார்ட்ட இருக்கு? ஸ்டாலின் தான ரெப்ரசன்டேஷன். மாநில உரிமையை காக்கக்கூடிய பொறுப்பு முதலமைச்சருக்கு உண்டு. முதலமைச்சருக்கு இருக்கு. விஜயால என்ன சார் பண்ணிட முடியும்? ஏங்க இப்படி சொல்றீங்க சார்? ஏங்க ஒரே நிமிஷம் சார். சரி, நான் இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் அறியாமையில கேட்குறீங்களா? ஒன்றும் புரியல. சரி, விஜய் அவர்கள், மாண்புமிகு விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய தந்தை முதலமைச்சர். அவர் தான் எல்லாமே செய்யணும். இன்னைக்கு அவர் என்ன பண்ண போறாருன்னு நீங்க கேட்குறீங்க. நான் சொல்றேன், எப்படி எந்த புள்ளியில இவரால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும்? இருங்க, நான் சொல்றேன். அதாவது தென்னிந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்களை கூப்பிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து ஒரு கூட்டம் நடத்தலாம். அதைக்கும் அவர் தயாராக இருக்கலாம். அடுத்தது இந்தியா பிளாக் கூட்டத்தில் அவருடைய குரல் ஒலிக்கலாம். அதற்கும் அவர் தயாராக இருக்கலாம். என்ன மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலாம் தமிழ்நாட்டில், அதை செய்ய போறாரு. அந்த முயற்சியும் எடுப்பாரு. அதற்கும் தயாராக இருக்கலாம். எத்தனை முதலமைச்சர்கள் வந்தாலும் சார், எந்த கட்சிக்கு அதே எம்பிஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது திமுக அதிகப்படியான எம்பிஸ் இருக்காங்க. இன்னைக்கு தமிழகத்தில் ஆட்சி இருக்கிறது தாவேக, தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சியில் இருக்கு. இப்போ எத்தனை சீட் இருக்கு? இருங்க சொல்ல விடுங்க, நான் சொல்றேங்க. தமிழக முதலமைச்சர் வந்து இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறாரு. அனைத்து கட்சி கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்துக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ தமிழகத்தின் உரிமையை மீட்டெடுக்க, தென்னிந்தியாவின் உரிமையை நிலைநாட்ட குரல் கொடுக்கலாம் இல்லை, சொல்லலாம் இல்லை. அப்போ அவரால் செய்ய முடியும் இல்லை, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி. அதற்கு ஒத்துழைப்பு தேவை. திமுகவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, பிஜேபிக்கு தான் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பாருங்க. அப்போ என்ன சார் பண்ணலாம்? என்ன பண்ண முடியும்? நீங்கள் அப்போ ஒன்றே ஒன்று தான் பண்ணணும். திமுகவினுடைய நிறம் வெளியே தெரியும். சரி, கொடுத்துட்டீங்க. என்ன சார்? அதாவது மேகதாட்டு பிரச்சனையை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி திமுகவுக்கு ஐடியா கொடுத்துட்டீங்க. அதனால் அவங்க வெளிநடப்பு பண்ண போகிறாங்க. இல்லை, ஆக்சுவலாக வந்து நம்ம நிறைய பேசுனதில் என்னிடம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கணுங்கிற நிலைப்பாடு தாவைக்காட்ட இருக்கு, என்ன நடக்கலாம் அப்படிங்கிற பர்செப்ஷனும் இருக்கு. என்ன நடக்கணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டீலிமிட்டேஷன் வருது அப்படின்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்படி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. 2020 வந்து கொரோனா வந்ததுனால பண்ணலை. அப்போது நீங்கள் நியாயப்படி பண்ணனா கூட இப்போ ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறத முடிச்சுட்டு இது வச்சு ஆரம்பிக்கணும். அப்படியே இல்லேட்டா கூட அடுத்த இதில் தான் நம்ம பண்ண முடியும். அதுதான் நியாயமாக பண்ணக்கூடியது. இவங்க வந்து இன்னைக்கு பிஜேபி ஒரு சந்தர்ப்பவாதத்துக்கு காத்துக்கிட்டு இருந்தது. திமுக அந்த சந்தர்ப்பவாதத்தில் போய் விழப்போகுது. இதுல நீங்க என்ன செய்ய முடியும், நீங்க என்ன செய்ய முடியும், நீங்க 100 தடவை கேட்டாலும் நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்க, உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை. எப்படின்னா, தாவேகா தேர்தலுக்கு முன்பும் சரி அந்த நேரேட்டிவ் செட் பண்ணாங்க இல்லையா, தாவேகா வெர்சஸ் திமுக மாநிலத்தில். அதே மாதிரி கூட்டணி கட்சிகளையும் எளிதாக பிரித்து இங்கே வந்தாச்சு திமுக கூட்டணி, திமுக கட்சி. இப்போ அது வந்து ஒரு தனி நிலையில் தான் இருக்குது இன்றைய சூழ்நிலையில். அது தேர்தல் வரும்போது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் இந்த இப்போ தாவேகா ஆட்சியை அவ்வளோ எளிதாக வந்து இது பண்ண முடியும். ஏன்னா வேறு ஏதாவது உத்திகளை கையாண்ட, ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் அது மாதிரி உடனடியாக எதுவும் பண்ண முடியாது. அது தாவேகாவும் சரி திமுகவும் பாஜகவும் இதில் பெரிய திட்டம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கிறது. அதே சமயம் தொகுதி மறுவரை என்பது அது பாஜக எடுக்கக்கூடிய முயற்சி. அதில் எந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ இவங்கெல்லாம் மற்ற கட்சிகள்லாம் நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க,
வட இந்தியாவில் வட பகுதியில் வந்து எந்த மாதிரியான அனைத்து கட்சிகளும் ஆதரவு கொடுத்தா எளிதாக அது வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, மசோதா நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால திமுக மட்டுமே அது ஆதரவு அந்த மாதிரி தேவைப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் சொல்றது வந்து சரி. ஆதரவோ அல்லது வெளிநடப்போ செய்யறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு.